ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள், என்னோடய ப்ளவுஸை என்ன லட்சணத்துக்கு ஆக்கி வச்சுருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. இது ஜூட் மெட்டீரியல். ஸோ இதை டோட்டலாக ப்ளவுஸை நான் அயர்ன் பண்ணுறேன்ற பேரில் லைட்டாக கொஞ்சம் பேப்பரை மூவ் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு பேசிவிட்டு அயர்ன் பண்ணதில் டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் கடையில் எடுத்துகிட்டு போய் நான் நிறைய டெய்லர் ஷாப்பில் கொடுத்தேன். பட் ஆனால் எல்லாருமே ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிச்சாங்க. அதனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஸோ இது நம்மளே ஆல்ட்ரேஷன் பண்ணலான்ற மாதிரி. ஸோ எப்படிப்பட்ட சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணுன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். நெட்டில் தேடும்போது நான் இந்த மாதிரியான இந்த பேட்ச் ஒர்க் பார்த்தேன். ஸோ அயனிங் ஸ்டிக்கர் மாதிரி இது அயனிங் ஸ்டிக்கர் ஆஸ் வெல் அஸ் நம்ம இது ஒரு அவுட்லைனில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கினேன். பயந்துகிட்டே வாங்கினேன். எப்படி இருக்கும் டிசைனு, எப்படி வரப்போகுதுன்றது தெரில. பட் ஆனால் அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த பீகாக் டிசைன் கரெக்டாக அந்த லென்த்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ வச்சு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் அயர்ன் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டேனே சொல்லலாம். சொதப்பிட்ட மீன்ஸ் ஒன்றுமே ஆகலை. பட் நான் எப்படி பண்ணணுன்றது தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனால் இந்த ப்ளவுஸை வச்சுட்டு நான் கடைக்கடையாக ஏறினது எனக்கு தாங்க தெரியும். எல்லாமே இந்த மாதிரி ஒர்க்னாக்கா எடுத்து அதை சரி பண்ணி தர்றதுக்கு அவங்க இது சின்ன விஷயம் இல்லை, நமக்கு எந்த ஒரு லாபமும் இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த மாதிரிலாம் எடுத்துக்கல. அதனால இந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா நம்மளே எப்படி அதாவது சரி பண்ணுறதுன்றத நானே செல்ஃபாக கற்றுக்கிட்ட விஷயந்தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜூட் காட்டன்றதுனால இல்லை கை வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு டைம் அயர்ன் பண்ணிவிட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஜூட் காட்டனில் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு அயர்ன் பண்ணக்கூடாது. ஸோ பேப்பர் எதாவது வச்சு தான் அயர்ன் பண்ணணும். அதுக்காக நான் பேப்பர் வச்சு அயர்ன் பண்ணேன். பட் ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம், இதில் ஒட்டவே இல்லை. என்ன ரீசன்னா, இது மேலே ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால டோட்டலாக அதில் ஒட்டவே இல்லை. ஹீட் ப்ராப்பராக உள்ளார இறங்கலை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இது அப்படியே எனக்கா இப்போது வெறும் அதான் ஒன் சைட் மட்டும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இது ஹேண்டுன்றதுனால நம்ம திருப்பி விட்டு அது கரெக்டாக வருதான்றது, அதில் போய் உட்காருதான்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா, உள்ளார பேப்பர் வச்சுட்டோம். ஒரு சேஃபர் சைடுக்காக பேப்பர் வச்சுட்டு நம்ம ரிவர்ஸில் தான் அயர்ன் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே அந்த ஸ்டோன் ஒர்க்கு அந்த இதெல்லாம் அந்த அதாவது இதில் பார்த்திங்கனாக்கா கிளாத் இருக்காது பின்னாடி. அயர்ன் பண்ணால் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும், அது அப்படியே பிடிச்சிக்கும் துணியில். அந்த மாதிரி இருக்க பேட்டர்ன் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது கரெக்டாக அந்த ஹேண்டோடைய ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜ் வரலும் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அயர்ன் பண்ணணும். நம்ம எந்த ஒரு ரீசனுக்காக வாங்கியிருக்கோன்னா அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்காக. ஆனால் அதோடைய பர்பஸே சால்வ் போயிடுமோன்ற ஒரு பயத்தில் தான் நான் என்ன பண்ணேன்னா, கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு பொசிஷன் பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு பொறுமையாக அயர்ன் பண்ணேன். ஸோ நல்லா நம்ம மீடியம் தான் வச்சுருந்தோம் ஹீட்டு. ஸோ ஹையில் வைக்கல. ஆல்ரெடி இதே ரொம்ப டெலிகேட்டான மெட்டீரியல். ஸோ இதில் மீடியம் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி நல்லா ஒரு எத்தனை முறை தேய்க்க முடியுமோ அத்தனை முறையும் வச்சு தேய்ச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த அதாவது மேலே டாப் போர்ஷன்லேயும் இருக்குது இல்லையா கொஞ்சம். ஸோ அதையுமே நம்ம வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா தேய்ச்சி கொடுத்தேன். ஸோ அதுலேயுமே அந்த இருக்கிற ஹீட்டில் எப்படி இருக்குன்றதை இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேப்பரை நடுவில் வச்சுருந்தோம். அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் டர்ன் பண்ணி பார்த்ததுமே எனக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ நல்லாவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ப்ளஸ் இது நல்லாவே அதில் போயிட்டு பிடிச்சிச்சின்னே சொல்லலாம். ஸோ கம் போட்டு ஓட்டினா எந்தளவுக்கு இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கடையில் கொடுத்தா கூட இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்களான்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடுச்சு. அப்படியே இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.